2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சென்னை மாதனாங்குப்பத்தில் உள்ள வானத்தின் வாசல் சபையில் ஜாஃப்ரி ஊழியங்கள் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் கொடுத்த தேவ செய்தியும், அதைத் தொடர்ந்து அந்த ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில் தேவன் செய்த பல அற்புதங்களையும் தொகுத்து வழங்குகிறோம். தேவ செய்தியின் தலைப்பு, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தேவ செய்தி பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வேத வசனத்தில் தேவனுடைய 4 வாக்குத்தத்தங்கள் உள்ளது. இந்த 4மே உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்ற வாக்குத்தத்தத்தில் மறைந்து கிடக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்றால் சூரியன் உதிக்கும் பொழுது அதிகாலையில் அது உதிச்ச உடனே இருள் போய்விடும். நல்ல கவனிங்க. இருள், ராத்திரி முழுவதும் இருந்த இருள் போய்விடும். சூரிய வெளிச்சம் உதிச்சு அப்படியே நிற்காது. உயர 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 டாப்புக்கு போயிடும். அது மேலே போனதுக்கு அப்புறம்தான் பயங்கர வெளிச்சம். அதை தான் நம்ம வெயில்னு சொல்லுகிறோம். உச்சி வெயில்னு சொல்கிறோமா? பயங்கர வெளிச்சம். அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையின் இருள் பகுதி, உன் கண்ணீர் பாதையின் பகுதி உன்னை விட்டு நீங்கி கர்த்தர் உன்னை உயர 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 உயர்த்தி கொண்டு போவார். ஐயா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க செய்த ஏதோ ஒரு நல்ல காரியம், நல்ல கவனிங்க, நீங்க செய்த ஏதோ ஒரு நல்ல காரியம் அல்லது நீங்கள் பரிசுத்தமாக இருந்த ஒரு பாகம் அல்லது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக செய்த ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு முன்னால் போகும். அது உங்களுக்கு முன்னால் போய் தான் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கும்படியாக செய்யும். உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் இனி தீங்கு செய்ய முடியாது. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னால் காக்கும்னா உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது போல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது போல உன் கண்ணீரின் பாதை, கசப்பான பாதை, தனிமையான வாழ்க்கை, நம்பிக்கை இழந்து போன வாழ்க்கை,
எதிர்காலத்திலே உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கின்ற நம்பிக்கை இழந்து போன உன்னுடைய வாழ்க்கை சகலத்தையும் கர்த்தர் நீக்கி உன் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். நல்ல கவனிங்க. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தனிமை உன்னை போட்டு வாட்டிட்டு இருக்கோம். நீ நினைக்கலாம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கலாம். அத்தனை வேதனைகளையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் கர்த்தர் இந்த நாளில் இருந்து நீக்க போகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிலுக்கும்னா என்ன அர்த்தம்? What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? அது தொழிற்கும் சொன்னா அது எப்படி தொழிற்கும்? நல்லா கவனிங்க. வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசித்து அந்த விளக்கத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் பெறுகிறதற்காக, உங்களுடைய நம்பிக்கை பெறுகிறதற்காக. நீங்கள் எம்டியாக இருக்கலாம், நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், நீங்கள் படிக்காதவங்களாகவே இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கும். அதை எப்படி ஆண்டவர் தொழிற்க செய்வார்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5 வரை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. நல்ல 12 ஆண்டவர் சொல்றாரு. வெறும் கோல், வெறும் கட்டை 12 கோலை வாங்கி ஒவ்வொரு கோலிலும் அவரவருடைய பேரை எழுது. வாசிப்போம். லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவருடைய பிதாக்களுடைய பேரின்படி ஒவ்வொருத்தருடைய பேரும் அந்த கோலில் எழுதப்படணும்னு சொல்றாரு. அது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது. வாசிப்போம். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் இறங்கி வருகிற இடம். மோசையோடு அங்கே இருந்தால் பேசுவார். அந்த சாட்சி கூடாரத்தில் அவர் சந்திக்கிற ஸ்தானமாக சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். நல்ல கவனிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இஸ்ரவேலுடைய முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணுவேன். உங்களுக்கு விரோதமாக யார் பேசிட்டு இருக்காங்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் தீமை செஞ்சிட்டு இருக்காங்களோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் ஒழிய பண்ணி விடுவாரா. அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரோனின் கோல் துளிர்த்ததுன்னு எழுதப்பட்டது. வச்சது 12 பேர். எல்லாரும் கவனிங்க.
12 பேருடைய கோலை வச்சாங்க. ஆனால் தொழித்தது ஒரே ஒரு கோல் தான். ஆரோனுடைய கோல் தான் தொழித்தது. ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழிற்கும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் தொலைக்கும். இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் 6வது வசனத்திலிருந்து, இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோன் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நல்ல கவனிங்க, எங்க வைச்சானா சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். எங்க வச்சானா? இப்ப நீங்க வந்திருக்கிற இடம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. அன்னைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரம் தான் இன்னைக்கு ஆலயமாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அதில் ஆரோனினுடைய கோல் தொலைத்தது. வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததுன்னு சொன்னால், அந்த கட்டை வெறும் கட்டை, அது பூமியில் நாட்டப்படலை, அதற்கு தண்ணீர் கொடுக்கப்படலை, பூமியில் நாட்டப்படலை, அதுக்கு வேரும் இல்லை, அதற்கு தண்ணீரும் கொடுத்தலை. ஒன்றுமே இல்லாத அந்த கட்டையை தான் ஆண்டவர் துளிர் வெட்டு பூ பூக்க வைத்து வாதுமை பழங்களை கொடுக்க வைக்கிறார். நீ நினைக்கலாம், எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எந்த வகையிலுமே எனக்கு எந்த ஆதரவும் இல்லை நீ நினைக்கலாம். ஒரு ஆதரவும் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் தொழில் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொண்டு வர போகிறார். நல்லா கவனிச்சுக்கிறேன். உலகம் உன்னை புறக்கணிக்கும், உலகம் உன்னை அற்பமா நினைக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை நினைவில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம், தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படின்னா ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது நடக்குமா, இது முடியுமா, இது தீருமா என்று நீ நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்து காட்டப் போகிறார் ஐயா. அல்லேலூயா. நாம் அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தில் அநேகர் இருக்கலாம், உன் தெருவில் அநேகர் இருக்கலாம். ஆனால் அத்தனை பேர் மத்தியில் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது உனக்கு தெரியாது. உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்ங்கிறது உனக்கு தெரியாது. நீ மரணத்தின் பாதையில் போயிருப்ப, டாக்டர் கூட பிழைக்க மாட்டான்னு சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றிருப்பார், உன்னை ஜீவனோடு வைத்திருப்பார். அல்லேலூயா.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலையும் ஏதோ ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். உன்னால் புரிய முடியாது. ஏதோ ஒரு பாதுகாப்பு உன் கூட இருக்கும், உனக்கு புரியாது. நல்லா கவனிங்க. உனக்கு தெரிஞ்சவங்க மறிச்சிருப்பாங்க, உன் கூட வந்தவங்க காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு தீங்கு வராமல் கர்த்தர் காத்து கொண்டு வருகிறாரே. அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசிட்ட 12 கோலை வைக்க சொல்றாரு. ஆனால் ஒன்று தான் போகுது. அதே மாதிரி தான் உன் வீட்டில் 5-6 பேர் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய குடும்பமாக கூட இருக்கலாம். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சிலர் இன்னைக்கு வந்த உங்களே சிலர் பல தடைகளை தாண்டி வந்திருப்பீங்க. வர முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கும், அதையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. போகக்கூடாதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் மீறி வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகலாம். ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? முடியாதவைகளை முடியச் செய்கிற கர்த்தர் உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து உன் சுக வாழ்வு தொழித்திருக்க செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த சவுலை கர்த்தர் அந்த ராஜாவாக இந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டார். அப்படி தள்ளின பொழுது அந்த பதவிக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த படிக்காத தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிக்க வேண்டும். அவளை அவர் ராஜாவாக்கினார். அந்த பகுதியை நாம் தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை, அவனுக்கு 8 பேர் உண்டு. அவனுக்கு குமாரர்கள். அந்த 8 பேர்ல ஒருத்தனை தெரிந்து கொண்டாருங்கிறாரு. நல்லா கவனிங்க. நம்மளை தெரிந்து கொண்டா ஆச்சரியமா இருக்கும். என் குடும்பத்திலே நாங்கள் 6 பேர். நாங்கள் அண்ணன் தம்பி அக்கா தம்பி 6 பேர். அந்த 6 பேர்லையும் இயேசுவையே அறியாமல் இருந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதிர்காலமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த என் வாழ்க்கையை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்படி வைத்திருக்கிறார். எப்படி என்று எல்லாம் கவனிக்க வேண்டாம். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியோ நிறைவேற்றாதிருப்பாரா? உன் இருதயத்துக்குள்ள விசுவாச நம்பிக்கை மட்டும் இருக்க வேண்டும். அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. நீங்க யாராகவும் இருக்கலாம். உங்களை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அப்படிதான் உயர்த்தி கொண்டு வருவார்.
நல்லா கவனிச்சுக்கிறேங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். அவன் ஆளு நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பான். அவனை பார்த்த உடனே இவன் தான் போலுக்கு தீர்க்கதரிசி, இவன் தான் போலுக்கு நினைக்கிறான். வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷர் எப்படி பார்க்கிறாங்க? அவன் நல்ல வளர்த்தியா இருக்கிறான், அவன் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான். உலகமும் படித்தவனையும் அழகானவனையும் பாட்ட சாட்டமாக இருக்கிறனையும் பார்க்கும். ஒன்று அற்பமாய் எண்ணுவாங்க. யார் ஒன்று அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார். நல்லா கவனிக்க வேண்டும். 10வது 11வது வசனங்கள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். என்ன செஞ்சிட்டு இருக்கிறானா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். வேலை பார்க்கல, படிக்கல. அவன் குடும்பமே அவனை ஒதுக்கி மற்ற 7 பிள்ளைகளையும் கூட்டு வந்திருக்கிறாங்க. அவனை ஒதுக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பமே உங்களை ஒதுக்கி இருப்பாங்க. உங்கள் குடும்பமே உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அவன் வேணும்னா பைத்தியக்காரி மாதிரி அல்லது பைத்தியக்கார மாதிரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். மற்றவங்க பார்வைக்கு நீ அற்பமாய் தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்ற ஒரு நபர். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பான், தீமை செய்கிறவனும் நல்லா தான் இருப்பான். ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நான் யாருக்கு தீமை செய்தேன்? ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் பாதை? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த கவலை? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? நினைப்ப, இந்த பாடுகள் உனக்கு வருகிறதுனால நீ சோர்ந்து போகாத. நீ கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டா உனக்கு பாடு உண்டு. கர்த்தர் உன்னை நேசித்தா உனக்கு பாடு உண்டு. உலகம் உன்னை நேசித்தா அன்பு செலுத்துவாங்க. உலகம் உன்னை நேசிக்கலையா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உன் மேல பிரியமாக இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அந்த ஒரு ஆள் மாட்டிட்டு, அவனை வர சொல்லு, அவன் வர்றது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா 7 பேரை கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் இல்லைன்ட்டாரு, இவனுக்கு இல்லைன்ட்டாரு. வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன்தான், இவனை
எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. குடும்பமே அவன் வேண்டான்னு சொல்லி விட்டு வந்துட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களே அவனை கூட்டிட்டு போகலை. ஐயா, சில நேரங்களில் நம்ம குடும்பமே நம்மளை வெறுப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம பாரமாக இருக்கலாம். உலகம் உங்களை புரிஞ்சுக்கிடாது, உலகம் உங்களை அறிஞ்சிக்கிடாது. எவெல்லாமோ என்னென்ன தப்பு இல்லாமோ செய்வான், அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் சின்ன தப்பு செஞ்சால் அதை பெரிய பூகம்பமாக்கிடுவாங்க. நல்ல கவனிங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை தெரிந்தார். நீங்கள் நினைக்கலாம், ஏன் மந்திரம், ஏன் என்னை சூனியம் பாதிக்குது? உன்னை கர்த்தருக்குள் கொண்டு வருகிறதற்கு அதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாங்கிற என்னை புரிந்து கொள்ளுகிறதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். நீ மாந்திரியத்தில் இருக்கிறியா? நீ சூனியத்தில் இருக்கிறியா? நீ கண்ணீரின் பாதையில் போய்கிட்டு இருக்கியா? நல்லா கவனிங்க. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். உனக்கு விரோதமாக ஒரு பிசாசு தீமை செய்ய முடியாது. இனிமே அல்லேலூயா. வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். நல்ல கவனிங்க. அந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் ஏன் வாழணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நீ நினைக்கலாம். உன்னை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அற்பமாய் நினைக்கப்பட்ட உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். நல்ல கவனிங்க. உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டே உன் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னால கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அவங்க அதை கண்ணால பார்ப்பார்கள். நீ பெத்த பிள்ளையே உன்னை மதிக்காம இருக்கலாம். நீ பெத்த பிள்ளையே உன்னை அற்பமா நினைக்கலாம். அதே பிள்ளைக்கு மேல் முன்னால கர்த்தர் உன் கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எப்படி
வெளியக்கால விழிப்பை போல விழிச்சான், எழும்பி உன் சுகவாளி சீக்கிரத்தை தெளிக்கும். நான் சொன்னேன், அது படிப்படியாக மேலே போயிடும். கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது தெரியும். கடல் தாண்டி நேர் லெவலில் உதிக்கிறது தெரியும். அது அப்படியே மேலே ஏறி வர்றது தெரியும். அதே மாதிரி தான் நீ பல பாதைகளை கடந்து வந்திருப்ப, பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்ப, பல கண்ணீரின் பாதைகளை கடந்து வந்திருப்ப. எல்லாராலும் நீ ஒதுக்கப்பட்டிருப்ப. You may have been rejected. எல்லாம் கவனிங்க. உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். நீ அந்த படிப்படியாக உபத்திரவத்தின் பாதையையும் கண்ணீரின் பாதையும் கசப்பான பாதையும் தனிமையான பாதையும் கடந்து வந்திருக்க. அதே மாதிரி தான் தாவீது சவுல் வீட்டில் கொண்டு போய் விட்டாரு. ஈட்டி பாய்ந்தது, அதில் தப்பிச்சான். திரும்பியும் ஈட்டி பாய்ந்தது, தப்பிச்சான். அவர் ராஜாவாவே ஆகக்கூடாதுன்னு சவுல் நினைத்தான். உன்னை குறித்து திட்டம் போட்டுட்டாரா, எவனாலையும் அதை மாற்றவே முடியாது. அப்போ அந்த பல பாதைகளை கடந்து வரும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளைக்கும் இல்லையா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை எப்படி ஆக்கினாரா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணி யூதா மனுஷர். இப்போ சூரியன் உதிச்சு பாதி அளவு போயிருக்கு, இன்னும் மேலே வரல, இன்னும் மேலே வரல. இப்போ தாவீதினுடைய உயர்வு பாதி அளவில் யூதா வம்சத்துக்கு மட்டும் அவன் ராஜாவாக இருக்கான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அப்போ யூதாவுக்கு மட்டும்தான் ராஜாவா இருந்தான். இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாயிட்டான். யூதாவுக்கும் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. சூரியன் மேலே போய்விட்டது. எல்லாம் கவனிங்க, அப்படிதான் உயர்த்துவார். நம்ம எதிர்பார்க்காத, நினைக்காத. நான் காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 8-9 வருஷம் வேலையே இல்லாமல் இருந்தவன். என்னை இந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவாரான்னு நினைச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உன் சுகவாழ்வு துளிக்குன்னு சொன்னார்னா நீ நினைச்சு பார்க்காத டாப்புக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கையோடு செய்தியை கேளுங்க. மேலே டாப்புக்கு போயிட்டான் ராஜாவாக. 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீ கீழே போக மாட்ட. எனக்கு தெரிஞ்சு கீழே போகவே மாட்டேன். உயர்த்திட்டு தான் வருவார். நான் அனுபவப்பட்டுட்டு தான் சொல்கிறேன். நம்ம பைபிள் வசனத்தை வச்சு மாத்திரம் பேசுகிற நினைக்காதீங்க. டாப்புக்கு கொண்டு வந்துட்டாருன்னா வைத்திட்டு தான் போவார். கீழே போக மாட்டேன். எந்த தேவைக்கும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சகல தேவைகளையும் சந்திப்பார். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. அந்த அற்புதம்
சீக்கிரத்தில் நடக்கும். அல்லேலூயா. அதைத்தானே இன்றைக்கு நாம் பார்த்தோம். எப்படி விடிய காலத்தில் உதிக்கிற சூரியன் உயர எழும்பி உச்சி வெயிலாக மாறி பயங்கர வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல் உயர்ந்து 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 தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாயிட்டான். நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீ ஏதோ ஒரு நன்மை செய்கிற, ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமா செய்கிற, அதுவும் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வரும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனை ஓரங்கட்டி வச்சிருந்தாலும், அவனை ஒதுக்கி வச்சிருந்தாலும், ஏன் என்னை விட்டுட்டு போறீங்க சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் இளையவன், எல்லாரும் அவனை வேலையாவாங்க. அவன் சகோதரர் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு. வாசிப்போமே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து வாசிப்போமே. தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். சவுலோடு கூட யுத்தத்துக்கு போயிட்டாங்க. வாசிப்போம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 17வது வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். நல்ல கவனி, தகப்பன் சொல்றான். வாசிப்போம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே, நல்ல கவனி, ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அங்க கொண்டு போய் கொடுத்துட்டான். தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் இல்லையா, அதுதான் அவனுக்கு நீதி. அத மாட்டேன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா அவன் ராஜாவா இருக்க மாட்டான். ஏன்னா அதை கொண்டு போய் கொடுக்கும்போது தான் கோலியாத்து கர்ஜிக்கிறதை கேட்கிறான். அதன் நிமித்தம் கோலியாத்தை ஜெயித்து சவுலுடைய ராஜாங்கத்திலேயே பெரிய அதிகாரியாக மாறிடுவான். அதில் இருந்து தான் படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி சவுல் காலியான உடனே கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வருவார். ஏதோ ஒரு நீதி. இதை சரியா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை பாதுகாக்கணும். கோலியாத்து வா, உன்னை கொண்டு இந்த நாய்களுக்கு போட்டுருவேன்பா. கொல்ல முடிஞ்சுதா? தாவீது கோலியாத்தை கொன்றுவான். பாதுகாக்கும், அது பாதுகாக்கும். உனக்கு தீமை செய்ய முடியாது. போகட்டும். இன்னும் விளக்கமாக புரிஞ்சுக்கிட இன்னொரு பகுதியை சொல்கிறேன்.
ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவளுடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி வருவானா? அப்படின்னா அவன் துன்மார்க்கத்தை வெறுக்கிறவன். அது அவனுடைய நீதி. அந்த நீதி தான் உனக்கு முன்னால போய் சுகவாழ்வை கொண்டு வரும். அது அவனுடைய நீதி. பாவத்தை வெறுத்தவன். 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, தகப்பன் நேசிக்கிறதை கண்ட பொழுது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நல்ல கவனிங்க. உங்கள் மீது ஆண்டவர் அன்பா இருக்கிறதுனால, உங்களை கர்த்தர் நேசிக்கிறபடினால உலகம் உங்களை பகைக்கிறது. உன் குடும்பம் உன்னை பகைக்கிறது. ஏன் உனக்கு புரியவே முடியாது. நீ ஆண்டவரை அறிந்து கொடுக்க மாட்ட. உனக்கு ஆண்டவரை தெரியாது. ஆனால் நீ உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே உன்னை கர்த்தர் அறிவார். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். அதனால உலகம் ஒன்றை பதைக்குது. நல்லா கவனிக்க வேண்டாம். 5வது வசனத்திலிருந்து, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் காமிக்கிறார். சொப்பனத்தில் அவனை எப்படி உயர்த்த போறான்னு காமிக்கிறார். எப்படி உயர்த்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை, படிக்காதவனை, அதை சகோதரர்களுக்கு சொன்ன பொழுது அவங்க நம்பலை. வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் கூட பிறந்தவனை பகைக்கிறான். உன்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைக்கிறாரா? ஒரு தரிசனம் வைக்கிறாரா? உன்னை நேசிக்க ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அது உன்னால் புரிஞ்சுக்கிட முடியாது. நீ எது செஞ்சாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. நீ எது செஞ்சாலும் குற்றப்படுத்துவாங்க. நல்லா கவனிங்க. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாரு ஐயா. அதனால தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாரு. 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏன் உங்களை வெறுக்கிறாங்க? பொறாமை. நல்லா கவனிக்க வேண்டாம். 12வது 13வது வசனம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, நல்ல கவனிங்க, யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். நல்ல கவனிங்க. யார்கிட்ட அனுப்ப போறான்னா, இவனை பகைக்கிறவங்கிட்ட, உடன் பிறந்த சகோதரர்கள் தான். இவனை வெறுக்கிறவங்கிட்ட அவன் அனுப்ப போகிறான். ஏன்பா என்ன அங்கே அனுப்புற? வேற யாரையாவது அனுப்ப சொல்லலை. வாசிப்போம். அவன் இதோ போகிறேன் என்றான். ஏதோ போகிறேன். அது நீதிங்க. அது நீதி. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறானே, அது அவனுக்கு நீதியாக இருக்கும். யாருக்கும் தெரியும். அந்த நீதி தான் சுக வாழ்வை கொண்டு வரும். அது முன்னால செல்லும். நல்லா கவனிச்சுக்க வேண்டும்.
18வது வசனத்திலிருந்து, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தகப்பனுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு, இந்த குழிகள் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நல்ல கவனிங்க, கொலை செய்ய பிளான் பண்றான், அவருடைய மகிமை பாதுகாக்குன்னு போட்டிருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தராலே ஒருத்திமை செய்ய முடியாதுங்க. நீ செத்துட்டா நல்லா இருக்குன்னு கூட நினைப்பாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாலே கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார். 24வது வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். குழியில போட்டான், தண்ணி இல்லாத குழி. 28வது வசனம், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அடிமையாய் வித்துட்டாங்க. 36வது வசனம், அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போர்த்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். நல்ல கவனி, போராட்டங்கிறது வரும், நீ ஜெயிக்கணும். have to overcome that. வித்தே போட்டான், இனி அவன் திரும்புறதுக்கும் சான்ஸ் இல்லை, இனி அவன் உயர்றதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. எங்கேயோ வித்துட்டான், அடிமையா வித்துட்டான், வேலைக்காரனா வித்துட்டான். அவனை போத்தி பாருங்கிற வீட்டு ஒரு வேலைக்காரனா அவனுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவர் கூட தான் இருக்கிறார், எங்க போனாலும் கர்த்தர் கூட வருவார். போத்திபார் வீட்டில் இருக்கிறான், கர்த்தர் கூட இருக்கிறார். 7ல் இருந்து 9 வசனம், சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றாள். பாவத்துக்கு இழுக்கிறார். நல்ல கவனிங்க, வாசிப்போம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அதுதான் நீதி. உன் நீதி உனக்கு முன்னால போகும், உன்னை சுத்தமா காத்துக்கிடலாம். பாவத்தில் போய் உளுந்துக்கிட்டு கர்த்தர் காப்பாற்றுவார் நினைக்கிறீங்க, இது வரைக்கும் நீ செய்த பாவங்கள் நீக்கப்பட்டுரும். இன்னைக்கு உன்னோடு கூட பேசிட்டாரு. 11:12, இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். நல்ல ஓடி போயிட்டான். அந்த வஸ்திரத்தை அப்படியே வச்சு அவ புருஷன் வந்தது பொய் சொல்றா. 16வது வசனத்திலிருந்து, அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். அவன் எஜமானுக்கு அதிக கோபம் வந்து ராஜாட்ட போய் இந்த மேட்ரை சொல்லி ராஜாட்ட உத்தரவு வாங்கி அவனை ஜெயிலில் போட்டான். நல்ல கவனிங்க, எந்த பாதையில் போட்டாலும் கர்த்தர் கூட இருப்பார். 20வது வசனம், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுக்கு தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நல்ல கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்போ அங்க இருந்த ராஜா பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான்.
அந்த சொப்பனத்துக்கு யோசிப்பு அர்த்தம் சொல்றான். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். தேவனே மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார். 25வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். பார்வோனுக்கு தேவன் அதை அறிவித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, சொப்பனம் ஒன்றுதான். அது விளக்கம் கொடுத்து எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் சொல்லி எல்லாம் சொல்லி கொடுப்பான். நடந்தது என்ன? ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். சிங்காசனத்தில் மாத்திரம் தான் நான் பெரியவன், கையெழுத்தெல்லாம் நீதான்ப்பா. டாப்புக்கு கொண்டு போயிட்டாரு. அவன் சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு சொன்னானே, அந்த சொப்பனத்தை அவங்க நம்பவே இல்லையே. யார்கிட்ட வந்து பொருடா விடுற, நாங்கள் எல்லாம் உனக்கு வந்து தலை வணங்குவோம் நினைச்சியான்னு சொன்னாங்களே. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். எங்கேயோ கொண்டு போயிட்டாரு, எங்கேயோ. உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ வர விருத்தி அடைய போகிற உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கான். அதை புரிந்து கொள்றதுக்காக தான் வேதத்தில் அந்த 2 பகுதியை உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். நீ அனாதை இல்லை, நீ அற்பமா எண்ணப்பட்டவள் இல்லை, நீ கைவிடப்பட்டவள் இல்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். பாவம் மாத்திரம் செஞ்சிடாதீங்க. யோசேப்பு பாவம் செய்யலை, பாவம் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிற நிரூபிச்சு காட்டுவார். அல்லேலூயா. இப்போது 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெற்ற இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தில் தேவன் செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை தொகுத்து வழங்குகிறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க 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 ஆண்டுடைய வல்லமை உங்கள் மீதும் இறங்கும், உங்க வீட்டிலையும் இறங்கும். நம்ம எல்லாம் இழந்து நிற்கலாம். கர்த்தரை நம்ம ஆராதி. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அவருடைய நாமத்தில் நடக்கிறது சகோதரனே. சாபங்கள் பறந்தோடுது, சாபங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளோடு நோய்கள் தீருது, சாபங்கள்
பறந்தோடுது. ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் புரிந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமை, 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 உங்க வல்லமை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எங்கள் கொடி வெற்றி கொடியே, கர்த்தர் எங்கள் ஜெயக்கொடி. நமக்கு இருக்கும் இந்த மேலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதா போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவினம் இல்லையா. நமக்கு இருக்கும் இந்த மேலன் போதுமே. ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ சேனை அல்லவா. ஏகோ வாணிசே, ஏகோ வாணிசே. துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே தாவி நிற்கிறார் கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. எந்த சரீரத்தில் மந்திர ஆவி இருக்கிறியோ, சூனியத்தின் ஆவி இருக்கிறியோ, சாத்தானின் ஆவி இருக்கிறியோ, இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அந்த சரீரத்தை விட்டு வெளியில வா. க்ளோரி, க்ளோரி. வெளியேறு, வெளியேறுன அவளை விட்டு வெளியேறு. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அவளை விட்டு, அவ குடும்பத்தை விட்டு வெளியேறு, வெளியேறு. டச். க்ளோரி, க்ளோரி. கட்டளை கொடுக்கிறேன். சாகடிக்க வந்திருக்கிற பொல்லாத பிசாசே, மந்திர ஆவியே, வெளியில வா. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் அழியட்டும், அழியட்டும், அழியட்டும். போ, போ. டச். க்ளோரி, டச். அந்தந்த சரியத்தை விட்டு வெளியில வா, வெளியில வான்னு கட்டளை கொடுக்கிறேன். க்ளோரி. கட்டளை கொடு. இவளை விட்டு நிரந்தரமா போ, 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 போ. க்ளோரி, 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 க்ளோரி. போ. டச், டச். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறப்பா, இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. செயல் இழக்கட்டும், செயல் இழக்கட்டும், செயல் இழக்கட்டும். இப்பொழுது கட்டளை கொடுக்கிற, இப்பொழுது கட்டளை கொடுக்கிற. அந்த மந்திரம் எரியட்டும், அந்த சூனியம் எரியட்டும், எரியட்டும். என்ன முறையில் மந்திரம் செஞ்சிருந்தாலும் எரியட்டும். வீட்டில் இருக்கிற மந்திரங்கள் எரியட்டும், வீட்டில் வைக்கப்பட்ட சூனியங்கள் எரியட்டும். எல்லா மந்திர சூனியத்திலிருந்து
விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, 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 நன்றி. கரங்களை தட்டு. என்ன பிரச்சனைன்னு கூட்டு வந்தீங்க? 2 பேருக்கு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணோம். அதில் வந்து கருவு வந்து நிற்கலை. 2 வாட்டி கருவு கழிச்சிச்சு. அது வந்து சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க, கூட்டின்னு வாங்க சொன்னாங்க. அதை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு நீங்கள் நேரத்தோடு வந்து முன்னால் உட்காந்துட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு மாந்திரிகம் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா அவங்கள? இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. Glory. Touch. இப்போ நல்லா இருக்கீங்களாம்மா? சுகமா இருக்கு. சுகமா இருக்கிறீங்க? சுகமா இருக்கு. உங்களுக்கு மாந்திரிகம் வச்சிருக்காங்கம்மா. கஷ்டமும் இல்ல. முதல் தடவை அது வெளிப்படலை, அப்புறம் கர்த்தர் வெளிப்படுத்தி விடுதலையை கொடுத்துட்டார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். எத்தனை பேர் இப்போ நல்லா இருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. நல்லா இருக்கீங்களா? சகோதரிகள் மட்டும் அப்படியே மேலே வாங்க. நான் இன்னும் ஜெபிக்கலை. நான் ஜெபிக்காமலே என் ஆண்டவரே விடுதலை கொடுத்தாரே. எந்த மனிதனாலும் இங்கே அற்புதம் நடக்கலை, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறாரு. எல்லாரும் பாருங்க, இவ்வளவு பேரும் முன்னால் வந்து அலக்கழிச்சிட்டு இருந்தவங்க, உங்களை கொண்டு வந்து இன்னைக்கு விடுதலை கொடுத்தவரே கர்த்தர் தாயா. வெளிப்பாடு வந்தவங்க, சுகம் பெற்றவங்க அத்தனை பேரும் கை வைத்து காட்டுங்க. அத்தனை பேரும் கை வைத்து அத்தனை பேரும் மேடைக்கு வந்துடுங்க. என் ஆண்டவருக்கு எத்தனை மகிமை ஐயா. ஸ்டேஜில் இடம் பத்தல. இன்னைக்கு இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரே. இத்தனை பேருக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பேருக்கு மாந்திரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தாருன்னு அப்போ அதை பார்த்தோம். இப்போ பல வியாதியில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரே. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுயா? நீங்கள் தொட்டு எனக்கு முன்னாடி இந்த அடி உழுவுறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உணர்த்தினார், மானத்தின் வாசல் சபைக்கு போயிட்டு வா அப்படின்னு. நான் திருவாரூர்லேருந்து வர்றேன். என் பேர் மைக்கேல். நான் கிளம்பிட்டு அங்கே வர்றதுக்கு ஏதோ ஒரு தடை வந்து என்னை தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து இந்த அடி விழுந்துட்டு டயாலிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு, சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நீங்கள் போக சொன்னீங்க, நான் போகல, அடி விழுந்து வந்திருக்கேன், எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டேன். நீங்கள் தொட்டும் போது எனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். அப்படியா? உடம்பு ஃப்ரீயாக இருக்கு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆண்டவர் சொன்னாலும் அங்கே போய் ஜெபிக்க போக அப்படின்னார். வரலையா? அது வராதனால இப்போ டயாலிசிஸ் லெவலுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அவர் மேலே கை வச்ச உடனே விழுந்துட்டாரு. அந்த பொல்லாத பிசாசு அவரை விட்டு போய்விட்டது. இப்போ நல்லா இருக்குது, உடம்பு ஃப்ரீயாக இருக்கு. ஃப்ரீயாக தெரியுது. என் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டியா. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த பக்கத்தில் ஏற்கனவே வந்து கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு மாறு எடுத்துடணும் இவங்களுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும், ஆப்ரேஷனுக்கு எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. அப்புறமா திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து இவங்களுக்கு வந்து அந்த கேன்சருக்கு உண்டான அறிகுறி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுகம் கொடுத்தாரு எனக்கு. அதேமாதிரி இந்த ஜனவரி மாதம் நான் இங்கே வந்து இந்த சைடு வந்து நரம்பு கட்டி மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது, செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுக்கு பயாப்சி எடுத்தாங்க. பயாப்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் டாக்டர் பாருங்கன்னாங்க. அப்பயும் வந்து நான் எங்கள் ஐயா கிட்டே வந்து ஜனவரி மாதம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஐயா கிட்டே கொடுத்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். 5ஆம் தேதி 7ஆம் தேதி எனக்கு வந்து உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக
பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. நல்ல கவனிங்க. கேன்சர் மார்பில் கேன்சர் மார்பில் டாக்டர்ஸ் மார்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் கேன்சர்னு இருந்தது. கேன்சர் இருக்கு, பெருசா இருக்கு, கேன்சர் இருக்கு, மார்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. நான் 2016 இங்கே வரேன் ஐயா. நான் சர்ச்சுக்கு இங்கே வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஐயா கிட்ட கொடுத்து நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ரிப்போர்ட்டையும் காமிச்சு தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஜெபிச்சுட்டு மார்பை எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ரேஷனுக்கு உண்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டாங்க. ஏற்பாடு பண்ணிட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. கேன்சர் இல்லை. இவங்க என்ன வியாதியில் வந்தாங்க கூட எனக்கு தெரியாது. என் இயேசுவே கொண்டு வந்து இவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பேர்? என் பேர் வரலட்சுமி. எங்கிருந்து வரமா? நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் ஆல்ரெடி 2016 வந்திருக்கேன். அப்போது 4 மாதம் மாசமாக இருந்தேன். அப்போ இந்த இடத்துல செஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி இருந்தது. நான் வந்து ப்ரேயருக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தேன்னா அப்போது ரொம்ப வலி. 2-3 டாக்டர் செக் பண்ணிவிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது, பாப்பா பிறந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ப்ரேயருக்கு வந்துட்டு நின்று இந்த மாதிரி யாராருக்கு எங்கெங்கே வலி இருக்கோ அங்கே கை வச்சுக்கோங்க, அந்த வலி போயிடும், கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் வந்து இந்த இடத்துல கை வச்சுட்டு ஒரு கை வானத்தை நோக்கி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு அந்த வலி போன மாதிரி இருந்தது. நான் மேலே வந்து சாட்சி சொல்லிவிட்டு போயிட்டேன். ஆனால் அன்றைக்கி போன வலி இந்த நிமிஷம் வரல. இப்போ 2வது வந்து இது பாப்பா 7 வருஷமாக, அதுக்கப்புறம் பாப்பா பெற்றுக்கல. பெரிய பையன் அங்கே இருக்கான். அதுக்கப்புறம் வேணாம் பாப்பா நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு பெற்றுக்கவே இல்லை. இது 2024 மார்ச் 6ஆம் தேதி வந்து நான் இங்கே வந்தேன், இதே ப்ரேயருக்கு வந்தேன். அப்போ வந்து ப்ரேயர் பண்ணாங்க, யாராருக்கு பாப்பா வேணுமோ. இது வரலாம் நான் பண்ணல. அன்றைக்கி வந்த உடனே மார்ச் 6ஆம் தேதி 2024 வந்து அடுத்த வருஷம் இதே நாள் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டு படுத்துக்கொண்டே இருப்பாயின் வசனம் வந்து அப்பா வந்து சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதமே வந்து எனக்கு பாப்பா நின்றுடுச்சு. அப்புறமா வந்து எனக்கு சுகர் இருக்குது. பாப்பா வந்து தண்ணி அதிகமாகி எனக்கு தெரியல. 5ஆம் மாதம் வந்தேன், 3ஆம் மாதம் வந்தேன். அப்புறம் 7ஆம் மாதம் வந்து அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரேயர் நான் தான் பண்ணிக்கிட்டு போனேன். அந்த மாதமே பனிக்கூட உடஞ்சி 4 நாளாக வீட்லேயே இருந்தேன். அப்புறம் 4ஆவது நாள் தான் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போ சொன்னால் பனிக்கூட உடஞ்சிச்சு. பாப்பா சீரியஸாக இருக்கும், குறை பிரசவம் இவன். பாப்பா சீரியஸாக இருக்கும், பாப்பா இவ்வளோண்டு தான் இருக்கும், இருக்குமா இருக்காதா அது மாதிரிலாம் ஒரு மாதிரிலாம் பயம்லாம் படுத்துனாங்க. நல்லா பாப்பா இருக்காது, இதுவாகிடும், குட்டி பாப்பாவாக இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படியெல்லாம் பேசினாங்க. ஆனால் அப்புறம் கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சு. தம்பி சுற்றலை, தண்ணியெல்லாம் வெளியே போனதுனால தம்பி சுற்றவே இல்லை. 6 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. நல்லபடியாக குழந்த பிறந்தான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா குழந்தைக்கு டியூபெல்லாம் வச்சாங்க. டியூபெல்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து வெளியெல்லாம் பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பாப்பா சீரியஸாக இருக்கான் அப்படி சொன்னாங்க. ஆனால் 1 hour தான் வச்சாங்க. நாமத்தால 1 hour தான் அந்த டியூப் வச்சாங்க. 1 hour தான் அவனுக்கு அது மூலயமா பால் கொடுத்தாங்க. அப்புறம் டியூபெல்லாம் எடுத்துட்டாங்க. 5 நாளில் எனக்கு குழந்தைய கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பையன் வந்து சீக்கிரமாக பேச மாட்டான், சீக்கிரமாக நடக்க மாட்டான் அப்படின்னு. ஆனால் எல்லாமே பேசுவான், எல்லாமே செய்வான். சர்ச்சுக்கே போக மாட்டான். ஆனால் எங்கே ஏசப்பா பாட்டு போனாலும் கை தட்டுவா போல. அதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. இங்கே வந்து குழந்தை இல்லாமல் தான் வந்திருக்கிறார். குழந்தைக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த கர்ப்பத்தை தங்க வைத்து அவ்வளவு பரிபூர்ண சுகத்தோடு கர்த்தர் அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். என் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு என்ன செஞ்சது? எனக்கு காதில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் மூளையில் கட்டி இருக்குது. அது வந்து காதில் ஜவ்வில் ஓட்டை இருக்குது, சதையும் வளர்ந்துருக்குது, மூளைக்கு பக்கத்தில் கட்டியாக இருக்குது. சர்ஜரி பண்ணால் ஃபிக்ஸ் வந்துடும், இல்லைன்னா ஒன்று உயிருக்கு சேதமாயிடும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப வேதனையால் வீட்டில் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஒரே கண்ணீரின் பாதை தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எம்ஆர்ஐ எடுக்க போனோம். சிடி ஸ்கேன் மறுபடியும் பிரெயினுக்காக மட்டும் தனியாக எடுத்தாங்க. நான் ரிப்போர்ட் இன்னும் வாங்கலை. எம்ஆர்ஐக்கும் நான் மறுபடியும் இன்றைக்கி எடுக்கணும். ஆனால் வீட்டில் நான் ஜெபம் பண்ணி தான் வந்த, ஆண்டவரே எனக்கு அதை காட்டிலும் பரம வைத்தியர் நீங்கள் தான்,
ஏற்கனவே எனக்கு கர்ப்பப்பைக்கு அழுகி போன கர்ப்பப்பையே சுகமாக்கி 15 வருஷம் இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு சுகத்தோடு இங்கே வச்சுருக்காரு. இங்கே வந்து தான் நான் நல்லா இருக்கேன். அழுகி போய் எடுக்க வேண்டிய கர்ப்பப்பைக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர், இது ஏமாத்துற ஆண்டவரை, நீங்கள் என் தலையில் இருக்கிற அந்த கட்டியை நீங்கள் மறைய பண்ணுவீங்க, நான் மறுபடியும் சாட்சியோடு நான் வருவேன், உங்கள் சமூகத்துக்கு நான் போகிறேன், எனக்கு அங்கே ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு சூனியத்தோட பாதிப்பு இருக்குன்றது எனக்கு தெரியாது. இது எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் இங்கே வந்து 16 வருஷம் ஆகுது. இந்த முறை தான் வெளியில் போய் நான் விழுந்திருக்கிறேன். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அவருடைய நாமத்தில் நடக்கிறது சகோதரனே. அந்த அளவுக்கு சூனியத்தோட பாதிப்பு இருந்து தான் என் மூளையை பாதிச்சிருக்குதுன்றது எனக்கு தெரியாது. தலைவலிலாம் அந்த மாதிரி தலைவலிக்கும். தூங்க மாட்டேன். நான் தூங்கி 3 மாதம் ஆகுது. விடிய முழிச்சிட்டு தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தலை வெயிட்டாக இருக்கும் எனக்கு இந்த சைடு, ஆனால் லேசாக இருக்குது, அந்த தலை வலியும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த கண்ணில் சுத்தமாக பார்வையே கிடையாது. கண்ணில் கிட்ட ஊசி எடுத்துகிட்டு வந்து என் கண்ணுக்கிட்ட காட்டினா கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கண்ணை மூடிட்டு பார்க்குறேன், ஒரு சில இதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஊசி எடுத்து கண்ணுக்கிட்ட கொண்டு வந்தால் கூட தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் கண்ணை பார்க்க வச்சிருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் எங்கள் ஒய்ஃபு நான் வழியில் இருக்கும்போது எங்கள் ஒய்ஃபு வானத்து வாசல் சபைக்கு ஜெபம் பண்ணாங்க. நான் சரி சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்சிக்கு கொண்டு பண்ணாங்க. ஆஞ்சியா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபு ஆஞ்சியாலாம் பண்ண வேணாம், நாங்கள் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபு கூட்டின்னு வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் செக்கப்புக்கு போனோம். இசிஜி எடுத்தாங்க. ஹார்ட் ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் டாக்டர் பாருங்கன்னாங்க. ஹார்ட் டாக்டர் போய்ட்டு பார்க்கும்போது இல்லைப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ஏதோ ஒரு அடப்பு இருக்குன்றாங்க. எக்கோ எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஏம்மா மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க, அது எடுக்கணும்னு சொன்னாங்க. சரிப்பா நான் வானத்து வாசல் சபைக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கணும். அந்த எக்கோ எடுத்து பார்த்தேன். மறுபடியும் டாக்டர் போய் பார்த்தேன். எக்கோவில் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு கொடுத்தாங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். நீங்களும் இதே போன்ற அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும், இப்படிப்பட்ட தேவ செய்தியை கேட்கவும் ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு எங்களது வானத்தின் வாசல் சபையில் நடைபெறும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டத்திற்கு வாரீர் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை, 15/4 கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9849497611, 93802777728, 9952295727 மற்றும் 9445606386. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.